வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஆட்சியை காப்பாற்ற மீண்டும் அதிமுக ஆதரவை நாடும் விஜய். விசிக தருகின்ற டார்ச்சர் விளக்கமாக சொல்லிவிட்டாராம் நம்ம விஜய். கூட்டணி விட்டு வெளியேற வேண்டும் என்றால் வெளியேறலாம் என்று வேண்டுகோளும் வைத்து விட்டாராம். அந்த அளவுக்கு விசிக டார்ச்சர் பண்ணுதான். நம்ம விஜய் அவர்கள் உண்மையாகவே விசிக கிட்ட வந்து கூட்டணி விட்டு வெளியேறினாலும் வெளியேறுங்க அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி, முகத்தில் அரைந்தார் போன்று ஆபத்து தருணத்துல காப்பாத்தின கட்சி கிட்ட போய் ஏன்பா ரொம்ப டார்ச்சர் பண்றப்பா, கூட்டணி விட்டு வெளியே போப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் யாரை வச்சு சொல்லணுமோ அவங்கள வச்சு சொல்லிடுவாங்க. அத அரசியல் களத்துல பயணிக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் புரிந்து கொண்டு கூட்டணி விட்டு வெளியேற வேண்டும். அதனால தபேகாவிலிருந்து அதிகாரப்பூர்வமாக கூட்டணி விட்டு வெளியேறலாம் என்ற வார்த்தை வரவில்லை என்றாலும், விஜய்க்கு நெருக்கமா இருக்கிறவங்க பொதுத்தளத்துல போட்டு உடைக்கின்றார்கள். ஆனா விருப்பப்பட்டா வெளியே போப்பா, சும்மா இருந்துக்கிட்டு டார்ச்சர் பண்ணாதப்பா, எங்களுக்கு அதிமுக இருக்குதுப்பா அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக திருமாவளவனுக்கு மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் கூட்டணி விட்டு வெளியே போங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே சில விஷயங்களை பார்த்தோம். மீண்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். இப்போ சமூக நலத்துறை கொடுத்திருக்காங்கப்பா வன்னியரசு அவர்களுக்கு. எங்களுக்கு அந்த துறை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருமாவளவன் அவர்கள் விஜய் கிட்ட வேண்டுகோள் வைக்கின்றாராம். இரண்டாவது, கூட்டணி சேருகின்ற பொழுது திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் நிறைய வாரியங்கள் வேணும் அப்படின்னு கேட்டாராம். இன்னும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் விசிகால் இருக்கிறவங்களுக்கு எந்த வாரியத்தையும் ஒதுக்கவே இல்லையாம். மூன்றாவது, திருச்சி கிழக்குல நான் போட்டியிட போறேன், எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் அப்படின்னு விஜய் கிட்ட கேட்டாராம். இதுவரைக்கும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திருச்சி கிழக்குல திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுவது பற்றி எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கவில்லையாம். அது மட்டும் கிடையாது, திருச்சி கிழக்குல போட்டியிடுவதற்கு வேட்பாளரை தமிழக வெற்றி கழகம் தேடுகிறதாம். இதெல்லாம் எங்க திருமாவளவன் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார் பார்க்கும்போது, ஆதவ அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக விசிக டார்ச்சர் பண்றதுனால தன்னுடைய வீடு பாய்ஸ் கார்டன் இருக்குது, அங்க கூப்பிட்டு விசிக கிட்ட பேசியிருக்கிறார். குறைந்தது 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அந்த 2 மணி நேரம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு கூட திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் நாங்க கொடுத்த கோரிக்கையை ஏற்றா மட்டும்தான் கூட்டணியில, இல்லனா இல்ல அப்படின்னு ஆதவ அர்ஜுனா கிட்ட அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாங்களாம். அது மட்டும் கிடையாது, கம்யூனிஸ்ட்களா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கா இருக்கலாம், இவங்கெல்லாம் திமுக கூட்டணி விட்டு முழுமையா வெளியே வந்துட்டாங்க. ஆனா விசிக பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி விட்டு வெளியே வரல. அதுக்கு தான் ஆதவ அர்ஜுனா அவர் சொல்றாரு, நீங்க முழுமையாக திமுக கூட்டணி விட்டு வந்துருங்க, எங்களையே முழுமையா பாத்தீங்கன்னா நம்பி இருங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கலாமா அப்படின்னு வேண்டுகோள் வச்சிருக்கின்றாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கூட திருமாவளவன் அவர்கள்கிட்ட நானு போன் பண்ணி 2 முறை பேசிவிட்டேன் என்று அவரே பேட்டியும் அளித்திருக்கின்றார் ஆதவ அர்ஜுனா. எந்த விஷயத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சட்டமன்றத்தில் விமர்சித்தது தொடர்பாக, ஏங்க ஒரு முதலமைச்சரா இருந்துகிட்டு முன்னாள் முதலமைச்சரை இப்படிலாம் விமர்சனம் பண்ணலாமா? பொது வெளியில அரசியல் மேடையில கூட விமர்சனம் பண்ணக்கூடாத வார்த்தையை சட்டமன்றத்தில் இருந்துகிட்டு விமர்சனம் பண்ணலாமா? இது முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களுக்கு அழகா, கண்ணியமா அப்படின்னு 24 மணி நேரம் இந்த விசிகாவையும் சரி திருமாவளவன் அவர்களையும் சரி ராசா விட்டு திமுக திட்டிட்டு இருக்குது. ஆனாலும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் மீது பாசம் குறையவே இல்லை. இப்ப ஆதவ அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் கார்டன்ல பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தையானது ஆரோக்கியமானதாக இல்லை. இரண்டாவது, திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய முடிவை அவ்வப்போது தெரிவித்து விடுகின்றார். நாங்க கூட்டணியில் இல்ல, இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை தவேகவுடன் நடத்தவில்லை, நாங்க எப்போது வேண்டுமானாலும் அமைச்சரவையில் இருந்து வெளியேறலாம், அதனால என்னவோ தவேகாவுக்கு ஆதரவு அளித்து விட்டால் நாங்க கூட்டணி விட்டு வெளியேற மாட்டோம் என்று அர்த்தமெல்லாம் கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டு திரிகிறாரு. அந்த தருணத்துல ஆதவ அர்ஜுனா அவர்கள் நம்ம திருமாவளவன் கிட்ட பேசி இருந்தாரு. உங்க எல்லாருக்கும் தெரியும், 5 வருஷத்துக்கு எங்களுடைய ஆதரவு தொடரும், ஆனா நாங்க கூட்டணியில வருவோம் என்றெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, இரண்டாவது அமைச்சரவையில் இருப்போம் என்றெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் குழப்பறாரு. இந்த குழப்பம் தான் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்குது. இரண்டாவது, பே சண்முகம் அவர்கள், முத்தரசன் அவர்கள், இவங்கெல்லாம் இன்னும் ஸ்டாலின் மீது வைத்திருக்கின்ற பாசம் குறையவே இல்லை. நம்ம ஸ்டாலின் அவர்களை அரசியல் களத்துல சொல்லக்கூடாத வார்த்தையை விஜய் அவர்கள் சொல்லிட்ட மாதிரி பே சண்முகம் அவர்களை பொறுத்த வரைக்கும், ஏங்க
ஓடமும் ஒரு நாளைக்கு கப்பல்ல ஏறும், கப்பலும் ஒரு நாளைக்கு ஓடத்துல ஏறும். அப்படி இருக்கும்போது நீயே தான் தொடர்ந்து வெற்றி பெறுவர்னு நினைச்சுக்கிட்டு அரசியல் களத்துல முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து தோத்துட்ட அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. அது ரொம்ப தப்பு. நீயும் தோக்கலாம், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரலாம். அதனால ஒரு முதலமைச்சரா இருந்துகிட்டு இப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு முத்தரசனை பொறுத்த வரைக்கும் உங்க கட்சியும் தோக்கியா அப்படின்னு கூட்டணி இருந்து கொண்டே வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பே சண்முக அவர்கள் விமர்சனம் செய்தது விஜய்க்கு பெரிய தலைவலியா இருக்குது. 10 கட்சியுடன் கூட்டணியா இருந்தா ஆளுக்கு ஒண்ணுதான் பேசுவாங்க, ஆளுக்கு ஒரு கோரிக்கை தான் வைப்பாங்க. அதனால இவங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கழிச்சு கிடாச்சிட்டு நாம அதிமுகவை கூட்டணியில் இணைத்துக் கொள்ளலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு விஜய் அவர்கள் வந்திருக்கிறாருங்க. அது மட்டும் இல்ல, முத்தரசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் என்று நினைக்கிறேன். அவர் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, என்னது நம்முடைய அப்பாவை தேடுறாங்களா, அப்பா எங்க காணாம போயிட்டாரு, நம்ம அப்பாவை காணாம செய்ய முடியாது, அவர்ல யாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய பயங்கரமா கலாச்சிருக்கிறார். அது மட்டும் இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக நடத்துகின்ற கூட்டங்களிலே போய் கலந்துக்கிறாங்க. அதுல வீரபாண்டியன் அவர்கள், ஏங்க நம்ம விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணதும் தப்பு தான், நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜயுடைய மனைவி பற்றி சொன்னதும் தப்பு தான். இதெல்லாம் அரசியல் களத்துல நாகரிகமானவையா? அவங்க பொறுப்பை உணர்ந்து அவங்க பதவியை உணர்ந்து பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்ததும் நம்ம விஜய் அவர்கள் விமர்சித்ததும் ரெண்டு ஒண்ணா? யோசனை பண்ணுங்க. அரசியல் களத்துல எங்குமே கலக்காத தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விஜயுடன் வந்து எந்த விதத்திலும் கணவன் மனைவி என்ற உறவுல வாழாத விவாகரத்து கேட்டிருக்கக்கூடிய அவங்க மனைவியை பற்றி பொதுத்தளத்துல பேசலாமா? அதனால திமுக தலைவர்களுக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் முட்டு கொடுக்கின்ற இந்த தருணத்துல நம்ம விசிகாவும் வந்து இரட்டை நிலைப்பாடு, குழப்பம், அதிக எதிர்பார்ப்பு. அதனால எப்பா நாகரிகமா போயிட்டு வந்தா போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சவுக்கு சங்கரை வச்சு இன்னைக்கு விசிகாவை வெளியனுப்புகின்ற வேலையை பார்த்திருக்கிறாங்க. மீண்டும் அதிமுகவுடைய ஆதரவை நாடுகின்றதா அப்படின்னு கேட்டா ஆமாங்க. பே சண்முகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக, திமுக, அதிமுக மூன்றும் கொள்கை இல்லாத புடலங்கா. அது மட்டும் கிடையாது, திமுக பொறுத்த வரைக்கும் உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு சொல்லிட்டு நேத்து தான் புடலங்கா படத்தை போட்டு திமுகவை கலாச்சிருந்தாரு பே சண்முகம் அவர்கள். திமுக பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள்ள ஜாதி பாக்குது, பணத்தை பாக்குது, ஏற்றத்தாழ்வை பாக்குது. ரெண்டாவது பாஜக கூட்டணியில் இருக்கிறது. பாஜக வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுத்தால் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக காலில் போய் விழுது. ஆனா வெளியில பாஜகவை எதிர்க்குது, ஜாதியை எதிர்க்கிறது, கலப்பு திருமணத்தை ஆதரிக்குது. இப்படி எல்லாம் உள்ள ஒண்ணு வச்சு வெளி ஒண்ணு பேசுகின்ற திமுக கொள்கை போல எங்க கொள்கை கிடையாது. அது என்ன பாஜக, திமுக, அதிமுக புடலங்கா, அதன் மீது எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு பே சண்முகம் அவர்கள் வந்து திமுகவை கண்டபடி திட்டுறது ஒரு பக்கம். அதே மாதிரி முரசொலி வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை கண்டபடி திட்டுறது பே சண்முகத்தினுடைய மறுபக்கம் என்று சொல்லிட்டு கேரளாவில் மோடி கிட்ட வந்து பினராயி விஜயன் அவர்கள் காட்டின நெருக்கமும், அதை தொடர்ந்து நம்முடைய தமிழகத்தில் பே சண்முகம் போன்றவங்க எல்லாம் பாஜக மறைமுக வேலை பார்த்ததையும் பட்டியலிட்டு இருக்குது. ஸோ இப்படி கம்யூனிஸ்டுகள் திமுக மோதல் இருந்தாலும் நம்ம ஸ்டாலின் மீது வைத்த பற்று கொஞ்சம் கூட குறையலையாம். இந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடு என்பது கட்சிக்கு ஒத்து வராது அப்படின்றதுக்காக அதிமுகவுடைய ஆதரவையே நாடி இருக்கின்றார்களாம். சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டும் வேணாம், தொல்லை பண்ணாடுங்க பாவீங்க, விசிக பேராசை பிடிச்சுனாங்கிறான் வேணாம், அதனால பாமகவை சேர்த்துக்க ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னு அவரு வேண்டுகோள் வைக்கிறார் விஜய்க்கு. ஆனா இன்னொரு விஷயம், நம்ம பாமகவை சேர்த்துக்கிட்டா ஜாதி அடையாளம் வந்துடும் அப்படின்னு விஜய் பயப்படுறாரு. அதனாலதான் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சது. அன்னைக்கு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனக்கென ஒரு பாதை இருக்குது சட்டமன்றத்தை விட்டு வெளியேறுவதற்கு. அந்த பாதையில போய் நம்முடைய எஸ்பி வேலுமணி அவர்கள் சந்தித்தார். அந்த சந்திப்பு நிகழ்த்தி விட்டு எடப்பாடி பழனிசாமியை போய் சந்தித்தார் எஸ்பி வேலுமணி. இன்னொரு விஷயத்தை பாருங்க, சட்டமன்ற கூட்டத்தொடர்ல மேகதாது அணை தொடர்பாக அதிமுக வெளிநடப்பு செய்து உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வந்தாங்க. அங்க ஆளுங்கட்சியா இருந்த தமிழக வெற்றி கழகமானது அனுமதிக்கல. அதுல எதிர்ப்பு தெரிவித்து வெளியே வந்தாங்க அதிமுக இருக்கிறவங்க எல்லாம். ஆனா எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், இன்னும் 2 எம்எல்ஏக்கள் 4 பேர் வந்து சட்டமன்றத்திலே இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து தவேகா கிட்ட போய் சேர போறாங்க அப்படின்னு நினைச்சாங்க. கிடையாது. சட்டமன்றத்துக்குள்ள வெளிநடப்பு செய்யாம உள்ள இருந்த எஸ்பி வேலுமணி பிறகு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவருடைய அறையில போய் பேசி இருக்கின்றார். இப்போ முழுக்க முழுக்க பாஜக கூட்டணியை தூக்கி எட்ட போட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தருவோம்,
ஏன்னா இங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் காங்கிரஸும் விஜய்க்கு குடைச்சல் கொடுக்குறாங்க. ஏன்னா காங்கிரஸ் உடைய நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் சரியானதாக இல்லை. ரெண்டாவது, விஜய முழுமையா நம்புற மாதிரி தெரியல. மாநிலத்துல விஜயுடன் கூட்டணியம், டெல்லியில எம்பி தேர்தலுக்கு திமுகவுடன் கூட்டணியம். அதாவது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மோதல் போக்கு கடைபிடிக்குது. ஆனா காங்கிரஸ் உடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, சோனியா காந்தி, ப. சிதம்பரம், மல்லிகார்ஜுன கார்கே இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, ஸ்டாலினுடன் நெருங்கிய நட்புல இருக்கிறாங்க. நம்ம ப. சிதம்பரம் அவர்கள் நேரடியாக போய் ஸ்டாலினை சந்தித்து நீங்க இந்தியா கூட்டணியில் தான் இருக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறாரு. ஏன்னா பாஜக எதிர்ப்புல இருந்து நீங்க நீர்த்து விடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வைக்கிறாங்க. ஏன்னா திமுக மீது இருக்கக்கூடிய வழக்குகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆட்சியில இல்லைன்னா பாஜக தயவை திமுக எதிர்பார்க்கும். கொஞ்சம் கொஞ்சமா பாஜக பக்கம் திமுக நகருது. காங்கிரஸ் தவேக பக்கம் சாய்ந்த உடனே அதை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்க என்ன ஒன்னாலும் சொல்லுங்க, அதை நாங்க கேட்கிறோம். ஆனா இந்தியா கூட்டணியிலே இருங்க. எப்படி கம்யூனிஸ்ட்களை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் அடிச்சுக்கிறோம், ஆனா மற்ற இடங்களை நாங்களாம் ஒன்னா சேர்ந்துக்கிறோம்ல, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் தவேகா நீங்க அடிச்சிங்கோ, ஆனா அகில இந்திய அளவுல தவேகா நீங்க நாங்க மொத்த பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியல் எதிரி திமுக என்று சொல்லிட்டு பிறகு ஒரே கூட்டணியில தவேகாவும் அப்புறம் காங்கிரஸும் அப்புறம் திமுகவும் இருப்புதான். இத அகில இந்திய காங்கிரஸ் கட்சியானது இணைக்க முற்படுது. திமுக விருப்பப்படுதா என்னன்னு தெரியல, ஆனா இது விஜய் விரும்பல. அதனால எடப்பாடி பழனிசாமிய முழுமையா நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும். ஏன்னா அவருக்குரிய முக்கியத்துவம் என்ன பதவி தரணுமோ அந்த பதவி தந்துடலாம் அப்படின்னு எஸ்பி வேலுமணி அவர்களை பாத்தீங்கன்னா தூது விட்டு அதிமுக ஆதரவை கேட்டிருக்காங்க. நம்ம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க. திருமாவளவனுக்காக துணை முதலமைச்சர் பதவியை ஏற்படுத்தாத தமிழக வெற்றி கழகம் எடப்பாடிக்காக ஏற்படுத்தணும், வாங்க கட்சியை காப்பாற்றலாம் அப்படின்னு எஸ்பி வேலுமணி மூலமாக தூது விட்டுருக்காங்க. ஆனா பாஜக கூட்டணியில் இருந்தா போதும், பாமக இருந்தா போதும், அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருந்தா போதும், இடைத்தேர்தலில் நம்ம 2வது வந்தாவே போதும், திமுகவை 3வது தள்ளதாக போயிடும், அதனால கட்சியை காப்பாத்திடலாம் அப்படின்றதுக்காக எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம விஜய் கிட்ட பேசிட்டு எடப்பாடி கிட்ட பேசின பிறகு நோனோப்பா நான் இன்னும் ஒரு தேர்தல் பார்க்க போறேன், கட்சியுடைய நிலைமை என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகுதான் யாருடனோ கூட்டணி என்று முடிவு பண்ண போறோம்பா, 2029 வரைக்கும் வெயிட் பண்ண போறோம்பா, அதுக்கு பிறகு பார்க்கலாம் போப்பா அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் வேற என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்றத கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றாராம். அது மட்டும் இல்ல, எடப்பாடியுடன் கிட்டத்தட்ட ஒரு 22 பேர் ஆணித்தரமா நின்னாங்க. அந்த 22 பேருக்கும் முக்கிய துறை அதை தந்தாங்கன்னா வருவார்னு எஸ்பி வேலுமணி அவர்கள் விஜய் கிட்ட சொல்லியிருக்கின்றார். முக்கிய துறையில அதிமுக எம்எல்ஏக்கள் இடம்பெற வேண்டும் என்றால் தவேக அமைச்சர்கள் பதவி ராஜினாமா பண்ணணும். அதனால இந்த ப்ராசஸ் ஆனது கொஞ்சம் நெடியது, கொஞ்சம் விட்டு பிடிப்போம், விசிகாவை நம்ம வழிக்கு வராங்களான்னு பார்க்கலாம் என்று விஜய் அவர்கள் எஸ்பி வேலுமணி கிட்டே சொல்லியிருக்கின்றாராம். எஸ்பி வேலுமணி தவேகால இணைவதை விட நம்ம அதிமுகவே கொண்டு போய் அடிச்சிட்டா அப்படின்னு ஆசைப்படுறாரு எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணியில. அதற்கான முயற்சியும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நம்ம லீமா ரோஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வெளிநடப்பே செய்யல. மீண்டும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட எத்தனை 1000 கோடி வேணும் சொல்லி தொலையா, கூட்டணி போடியா, கோடிகள் இருந்தா கட்சியை காப்பாத்திடலாம், என்னையா சொல்ற அப்படின்னு லீமா ரோஸ் வேற நெருக்கடி கொடுக்குறாங்களாம். எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல, பொறுத்து பார்க்கலாம். அதனால தான் அதிமுக வருது இல்ல, அதனால தான் இந்த விசிகாவை நீ போத்தந்தா போப்பா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் நீங்க போத்தந்தா போங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்களாம். காங்கிரசும் திமுகவும் நெருக்கம் காட்டுவது விஜய்க்கு பிடிக்கல. அவங்களும் பிரிஞ்சு போனா போட்டோம்பா. ஏன்னா அந்த கட்சியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் ஒரு பெண் குழந்தைய கால தடவுனது பெரிய சர்ச்சையாகி போச்சு. விஜய் ஆட்சிக்கு பெரிய இழுக்காயிடுச்சு. என்னடா இவனுங்கெல்லாம் வச்சுக்கினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தலைவலி நம்ம விஜய்க்கு இவனுங்கெல்லாம் கழிச்சு கட்டுவோம் அப்படின்றதுக்காக அனுபவசாலியான அதிமுக உள்ள இழுக்கிறாங்க. ஒரு துண்டு பார்க்கலாம், அதிமுக கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்க போறாருன்னு சொல்லிவிட்டு. நன்றி நண்பர்களே.